ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம திருவாமியூர் போகிறோம். ஸோ அங்கே கலா சாண்டே அப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபுல் பார்க்கிங். எனக்கு தெரியல, லைக் பயங்கர க்ரௌடடாக இருந்துச்சு. ஃபுல் 2 வீலர் பார்க்கிங் அண்ட் 4 வீலர் பார்க்கிங் இருந்தது. ஸோ நாங்கள் லேட் ஈவினிங் தான் போனது. பிகாஸ் ரொம்ப போர் அடிக்குது அப்படி சொல்லிட்டு எங்கேயாவது போகணுமே அப்படின்னு நினச்சி தான் அங்கே போனோம். அண்ட் நான் முக்கியமாக போனதுக்கு ரீசன், அந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் உள்ளே போனாலே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இது நான் செகண்ட் டைம் அங்கே போகிறேன். இதே மாதிரி லாஸ்ட் இயருமே நான் இதே ஈவினிங் டைமில் போனேன். பட் லாஸ்ட் இயர் இட் வாஸ் ஸோ ஆசம். நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. பிகாஸ் கம்ப்ளீட்டாக ரெய்னி சீசன் தான். நாங்கள் உள்ளே போகும்போது மேலே ஃபுல்லாக இந்த ஷீட் மாதிரி போட்டிருந்தாங்க. கம்ப்ளீட்டாக இந்த ஷீட் எல்லோ கலர் ஷீட் போட்டு நாங்கள் உள்ளே போகும்போது ஃபுல்லாக மழை தான். அந்த இடத்துல அவங்க வந்து வச்சுருந்தாங்க அந்த மாதிரி. பட் இட் வாஸ் ஸோ லவ்லி. அந்த கிளைமேட்டில் உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. லைக் நிறைய ஸ்நாக் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாம், ஃபுட் ஐட்டம் இருக்குது. பெட் அடாப்ஷன் வச்சுருக்காங்க. லைக் ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் டாக் ப்ரீட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் டைம் நான் பார்த்துருந்தேன். இந்த டைம் நான் கொஞ்சம் லேட்டாக போனதுனால அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் தென் 1 or 2 டாக்ஸ் வச்சுருந்தாங்க கேஜ்குள்ளே. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி அந்த லைட்டிங் அண்ட் ரொம்ப ரொம்ப அழகான யூனிக் பீசஸ்லாம் அங்கே இருக்குங்க. பட் டு பி ரியலி ஃப்ரேங்க், நான் ஓப்பனாக சொல்கிறேன், இட் இஸ் ஆல் அ பிட் காஸ்ட்லி. நம்ம போய் பார்த்தோன்னா இந்த பொருளுக்கு இந்த ப்ரைஸா அப்படிங்கிறது நம்ம நிறைய விஷயத்தில் யோசிப்போம். ஸோ எனக்கு என்னமோ எல்லாமே ப்ரைஸ் காஸ்ட்லியாக தான் ஃபீல் ஆச்சு. நிறைய பேர், நானுமே நோட் பண்ணேன், எல்லாருமே விசிட்டிங் மாதிரி வந்துட்டு போகிறாங்களே தவிர யாரும் நிறைய பர்ச்சேஸ்லாம் பண்ணலை. நானே இந்த வாட்டி என்ன பண்ணேன்னா, இப்போ உங்களுக்கு முன்னாடி தெரியுதுல, இந்த ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு ஃப்ளவர் ப்ரெஸ்ட் ஜுவல்லரிஸ்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நீங்கள் ரியல் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு வச்சு உங்களுக்கு ரிங்ஸோ இல்லைனா ப்ரேஸ்லெட்டோ இல்லை செயின்ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஐ தாட் ஐல் பை அ ஃப்ளார், எல்லோ கலரில் இருக்க ஃப்ளார் ரிங் வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் தென் அதுவே வந்து 350+ rupees ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஆப்வியஸாக தட் இஸ் வர்த் எனஃப் நினைக்கிறேன். பிகாஸ் அது ஒரு ஹேண்ட்மேட் மாதிரி பண்ணுறாங்கல்ல. அண்ட் இன்னொரு விஷயம், நோட் பேட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அது ஹேண்ட்மேட் நோட் பேட்ஸ் வச்சுருந்தாங்க. ஹேண்ட்மேட் பேப்பர்ஸ் நினைக்கிறேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஆல் 700, 800, 1000 to ஐ டோன்ட் நோ, லைக் வெறும் பிளெயின் நோட் புக்ஸ். ஓகே, அது அவ்வளோ எஃபெக்டிவாக இம்ப்ரெசிவாக தெரியல. மேபி இட் இஸ் ஆல் ஹேண்ட் ஒர்க். நான் தப்பு சொல்லலை, அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் அதெல்லாம். பட் அது அவ்வளோ டிசைனிங்லாம் பண்ணலை, ஜஸ்ட் பிளெயின் நோட் புக் தான். அது வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி தான். ஒரு நார்மல் விண்டோ ஷாப்பிங் மாதிரி நீங்கள் போய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வந்து எனக்கு அந்த ஃப்ளவர்ஸ் தான் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. உங்கள் கையில் போட்டு பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும். நானுமே வாங்கணும்னு நினச்சேன், பட் அது வாங்காமல் வந்துட்டு, பிகாஸ் அது காஸ்ட்லியாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் நான் இன்டர்நெட்டில் செக் பண்ணி பார்த்தேன். அது வந்து ஒரு ரிங், ஒரு நார்மல் ரிங்கே வந்து 1500 மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ தென் ஐ தாட், ஓகே, அது உண்மையாகவே அது அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். பிகாஸ் ஃப்ளவர் ப்ரெஸ்ட்டு தானே அந்த ரிங்ஸ் எல்லாம் பண்ணுறது. ஸோ அதனால் ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டைம் போனால் ட்ரை பண்ணலாம், வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் தென் நிறைய ஹேண்ட்பேக்ஸ், நிறைய நார்த் இந்தியன் ஸ்லிப்பர்ஸ் சொல்லுவாங்களே. நார்த் இந்தியன் ஸ்லிப்பர்ஸ்னால் லைக் ரொம்ப சம்கி மாதிரி போட்டு ஹேண்ட் ஒர்க் நிறைய பண்ணி அழகாக, ரொம்ப ராஜஸ்தானி ஸ்லிப்பர்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அண்ட் ஸ்டாச்சூஸ், ஐடல்ஸ் நிறைய இருந்தது. ஆன்டிக் பீசஸ் நிறைய இருந்தது. நீங்கள் போய் பார்க்கும் போது ஆல் இன் ஒன் பிளேஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். லைக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் எல்லாமே காஸ்ட்லியாக இருந்தது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் பார்கெயின். எனக்கு அந்த பழக்கம் இல்லாததுனால நான் பாட்டுக்கு போய் அப்படியே வந்துட்டேன். பட் பார்கெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. லைக் நீங்கள் ஒரு 3 to 4 ப்ராடக்ட்ஸ் மேலே வாங்குறீங்கன்னா அவங்க கண்டிப்பாக பார்கெயின் பண்ணால் அக்செப்ட் பண்ணி அந்த ரேட் நெகோஷியேஷன் நடக்கும். பட் அது பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. இட் வாஸ் ஸோ லவ்லி, வெரி இம்ப்ரெசிவ். பட் ஒரு விண்டோ ஷாப்பிங்காக எனக்கு போகணும், இன்றைக்கி ஈவினிங் ஆகிடுச்சு, எங்கே போகிறதுன்னு தெரியல, ஜாலியாக எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படின்னா இட் இஸ் ஒன் குட் பிளேஸ். நீங்கள் போய் விசிட் பண்ணலாம். அண்ட் நான் வந்து இன்னொன்று கூட வாங்கியிருந்தேன். லைக் இந்த வத்தல் சொல்லுவாங்கல்ல, அந்த வத்தல் வந்துட்டு தே ஹேட் சம் 7-8 வெரைட்டிஸ் ஆஃப் வத்தல். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதில் வந்து ஒரு வெரைட்டி சொன்னாங்க. நான் வாங்கினது வந்து கஸ்தூரி மேத்தன் வாங்கினேன். அண்ட் கார்லிக் அண்ட் கேஷ்யூ மிக்ஸ் பண்ண ஒரு வத்தல். ஓகே, இதெல்லாமே அரைச்சி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு அது சாப்பிட கொடுத்தாங்க சாம்பிள். சாப்பிடும் போது எனக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா தெரிஞ்சது இந்த ரெண்டுத்தில். ஸோ அதனால் நான் சாப்பிட்டேன். இன்னொன்று சொன்னாங்க, பீட்சா வத்தல், பீட்சாவோட ஃப்ளேவர் வரும் வத்தல்லன்னு சொன்னாங்க. ஐயோ, அது என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு வத்தல் நம்ம சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வேண்டான்ட்டேன். ஆக்சுவலாக வந்து நான்
4 பேக்கெட் வாங்கினேங்க. அது 200 ருபீஸ். பட் நீங்கள் 500 ருபீஸ்க்கு வாங்குறீங்கன்னா மோர் தென் 13 பேக்கெட்ஸ் ஏதோ தராங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்ன அந்த காஸ்டிங் அப்படி இப்படி பண்ணுறாங்கன்னு. பட் எல்லாருமே வந்து அந்த 500 ருபீஸ்க்கு வாங்கவே இல்லை. எல்லோரும் எனக்கு 4 பேக்கெட்ஸ் போகிறோம், 3 பேக்கெட்ஸ் போகிறோம் அந்த மாதிரி லிமிட்டடாக தான் வாங்கினாங்க. பட் தென் இட் வாஸ் சீரியஸ்லி ஆசம். அண்ட் நிறைய ஹேண்ட்பேக்ஸ் இருந்துச்சு. நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணலாம். நாங்கள் இன்னும் வந்து சுகர் கேன் ஜூஸ் குடிக்கல, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. நான் சாட் வேண்டாம், எடுக்க வேண்டாம், நைட் ஆகிடுச்சு சொல்லிவிட்டு சுகர் கேன் ஜூஸ் மட்டும் குடிச்சிருந்தேன். லாஸ்ட் டைம் எங்களுக்கு சாட் ஐட்டம் நிறைய போட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது சாட் ஐட்டம். லைக் ஒரு 4-5 ஸ்டால்ஸ் தான் இருந்தது. இன்ஃபேக்ட் எங்களை எல்லாருமே ஒரு 2-3 கடையில் கண்டுபிடிச்சாங்க. லைக் நாங்கள் லாஸ்ட் இயர் வந்தோன்னு சொல்லும்போது, பிகாஸ் நாங்கள் லாஸ்ட் இயர் பர்ச்சேஸ் பண்ண கடையில் திருப்பியும் போயிருந்தோம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் லாஸ்ட் இயர் வந்துட்டு பேக்ஸ் வாங்கியிருந்தோம், லெதர் பேக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. ஆரேஞ்ச் கலரில், உங்களுக்கு இந்த வீடியோவில் கூட நான் போட்டிருப்பேன். லெதர் பேக்குன்னு சொல்லி வாங்கியிருந்தோம். அது வந்து பேர்ன் பண்ணி காமிச்சாங்க, லைக் ஒரிஜினல் லெதர்னு சொல்லிட்டு. ஸோ அனிமல் ஸ்கின் வச்சு பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வாங்கியிருந்தேன். பட் தென் அதில் வந்துட்டு 2 பேக் வாங்கியிருந்தேன். அப்போது நல்லா நெகோஷியேட் பண்ணாங்க. பட் இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, நெகோஷியேட்டே பண்ணலை. அண்ட் எனக்கும் அந்த ப்ரைஸுக்கு அந்த ஆப்ஜெக்டை வாங்கணுன்ற இஷ்டம் இல்லை. ஸோ நானும் விட்டுட்டேன். இட் வாஸ் அ குட் விண்டோ ஷாப்பிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். Bye.